हाय फ्रेंड्स इनके உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் சப்ஜி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காய தலன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். இதுல உள்ள ஆனியன் வந்து ஆனியன் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே உள்ள ஒரு லேயர் தொலி மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி வெச்சுக்கலாம். இதையும் பாருங்க எப்படி கட் பண்ணனும்னு. ஆனியன் முதல்ல கட் பண்ணியாச்சு. இது ஒண்ணு போல வச்சிட்டு கொஞ்சம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில எண்ணெய் போட்டு காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா. பாத்துங்க சீரகம் பொரிஞ்சிருச்சு, பெருங்காயத்தூளும் பொரிஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா போடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் இது வறுத்துட்டு உப்பு போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு மசாலா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு பார்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம இது லேசாக வதக்கிக்கணும் நம்ம. அதனால நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு இடையில எடுத்து நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் உள்ளதெல்லாம் மேலே வந்துட்டு கொஞ்சம் வேகணும். அதுக்கு முன்னாடி அப்புறம் நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் தானே கட் பண்ணியிருக்கோம், அந்த கட் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 டொமாட்டர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டொமாட்டர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த டொமாட்டரும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இங்கே பாருங்கள் தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு மிளகாத்தூள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் லீவ்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். யாருங்க ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு. இப்போது மசாலா, டொமாட்டர், உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்க 5 நிமிஷம் மூடி வச்சோம். இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம இறக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் தூவிக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஸ்ப்ரிங் ஆனியன் சப்ஜி. ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் சுவையான ஸ்ப்ரிங் ஆனியன் சப்ஜி ரெடி ஆகிடுது. இது சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ப்ரிங் ஆனியன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குளிர்காலத்தில் கிடைக்கிற சமயத்தில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.